ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம குமாரும் நம்ம அரசியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சுகன்யா வந்து பின்னாடி இருந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அரசு இருந்துட்டு பின்னாடி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து சாதாரணமாக திரும்பி பார்க்குறாங்க. இங்கே நம்ம சுகன்யா இருக்கிறத பார்த்துட்டு ஒச்சுச்சோ சித்தி எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சித்தி அப்படின்னு சொல்லி இங்கே குமார் சொன்னதும் என்னப்பா ஒரே ரொமான்ஸ் தான் உங்களுக்கு காலையிலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை சித்தி, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யாவோ இல்லை தம்பி, நீ என்னவோ பேசிக்கிட்டு இருந்த, படத்துக்கு போகலாமான்னு சொல்லி கேட்ட மாதிரி இருந்தது, எனக்கு காதில் விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குமார் இருந்துட்டு ஆமாம் சித்தி, அரசியை படத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அவளை கூப்பிட்டேன் ஆனால் வரமாட்டேங்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்கே பார் குமார், நீ கவலையே படாத, அரசியை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி உங்கள் 2 பேரையும் படத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு சித்தி நீங்கள் சூப்பர் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா குமார், கண்டிப்பாக உன்னுடைய காதலுக்கு நான் உதவியாக இருப்பேன், இந்த சித்தி உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு தான் எனக்கு மறு வேலையே, கண்டிப்பாக அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணுறேன், இந்த சித்தி இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து சொன்னதுமே குமாருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. சித்தி நீங்கள் இருக்கீங்கள சித்தி, நான் தைரியமாக என்ன வேணாலும் பண்ணுவேன் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு அரசியை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி உன் கூட படத்துக்கு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் சித்தி, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே குமார் சொன்னதுமே இங்கே சுகன்யா உடனே அரசிக்கிட்ட மெதுவாக போய் உட்காடுறாங்க. என்ன அரசி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அரசியோ அது ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், குமார் உன் கூட படத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நாங்கள் இன்னும் ஒழுங்காக பேசிக்க கூட ஆரம்பிக்கலை, இப்போ தான் கொஞ்ச நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ளவே படத்துக்கா, வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பயங்கரமாக பிரச்சனை வரும், வேணாத்த நான்லாம் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சுகன்யா இருந்துட்டு இங்கே பாரு அரசி, குமாரை கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்கணும், அவன் உன் மேலே நிறையவே அன்பு வச்சுக்கிட்டு இருக்கான், உன் மேலே மட்டும் இல்லை உன்னுடைய குடும்பமோ அவங்க குடும்பமோ 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி உன்னை வந்து துரத்தி லவ் பண்ணுறான். இங்கே பாரு அரசி, அவனை மட்டும் நீ மிஸ் பண்ணிடவே கூடாது, அவனை மாதிரி உனக்கு எங்கே தேடினாலும் மாப்பிள்ளை கிடைக்காது, ஏன்னா அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், குமார் ரொம்ப நல்ல பையன், அவங்க அப்பாவும் அவங்க பெரியப்பாவும் தான் அந்த மாதிரி முரடான ஆள், சண்டைக்காகவே இருப்பாங்க, ஆனால் குமார் அப்படி இல்லை, அவங்க அம்மா மாதிரி அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அரசிக்கு போகணும், அதாவது குமார் கூட படத்துக்கு போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. உடனே இங்கே சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை எனக்குமே ஆசையாக தான் இருக்குது, ஆனால் எப்படி போக முடியும், நாங்கள் 2 பேரும் தனியாக போனால் ஏதாச்சும் டவுட் வந்துடும்ல, யாராவது பார்த்து சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், வீட்டுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையே வரும், அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது, அந்த அளவுக்கு பிரச்சனை நடக்கும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு இங்கே பாரு அரசி, நீ அதுக்கெல்லாம் கவலையே படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என் கூட வந்தால் கண்டிப்பாக உன்னை யாருமே திட்டமாட்டாங்க, உன்னை நான் படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அரசியுமே சந்தோஷப்படுறாங்க. சரிங்க அத்தை, நான் உங்கள் கூட வந்தால் யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனா வந்து உள்ளேருந்து வெளியே வராங்க. இங்கே மீனாவை பார்த்ததுமே நம்ம அரசியும் சுகன்யாவும் எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. சுச்சோ அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசியுமே சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா வந்து நோட் பண்ணுறாங்க, என்ன இவங்க 2 பேரும் அடிக்கடிக்கு பேசி சிரிச்சுக்கிறாங்க, நம்ம வந்தால் சைலண்ட் ஆகிடுறாங்க, என்ன ரகசியம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு டவுட் வருது. உடனே மீனா வந்து என்ன அரசி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்ததும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அப்படி என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம அரசிக்கு அப்படி முகமெல்லாம் வேக்குது, படபடப்பாக வருது. உடனே நம்ம அரசிக்கு என்ன பேச்சுமே வரல. உடனே சுகன்யா இருந்து சமாளிக்க பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அரசிக்கு படம் பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்கான்,
அதனால தான் என் கூட வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அப்படியே அரசி உனக்கு படம் பார்க்கணுமா என்ன, தேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அரசி இருந்துட்டு திக்கி தடமாறி ஆமாம் நீ ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் சுகன்யா இருந்துட்டு, அதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் மீனா இருந்துட்டு, சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து உள்ளே போயிட்டு யோசிக்கிறாங்க. இந்த அரசி எப்பவும் நம்ம கூட க்ளோஸாகவே இருந்ததில்லை, இந்த அளவுக்கு அதாவது படத்துக்கு போகலாம் பீச்சுக்கு போகலான்ட்டு எப்பயுமே சொன்னதில்லை. ஏன்னா பாண்டியன் மாமாவுக்கு இது எதுவுமே பிடிக்கவும் பிடிக்காது, எங்கேயும் ஊரை சுற்றவும் விட மாட்டார். இப்போ மட்டும் இவளுக்கு எப்படி ஆசை வந்திருக்கும், ஏதோ ஒன்று இருக்குது இதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, சரி அரசி இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம், வீட்டில் உன் அப்பா கிட்ட நான் இதுக்கு சம்மதம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் பழனி செந்தில் 3 பேருமே கடையில் உள்ள மொத்த வேலையும் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாக வீட்டுக்கு வராங்க. இங்கே பாண்டியன் வந்து, நான் ப்ரெஷ்அப் ஆகிடுறவங்க கோமதி, போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு, அண்ணே அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுண்ணே, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்பேன், ஆனால் நீங்கள் அதுக்கு மட்டும் மறுப்பு சொல்லக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா என்னவா இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பாக உன்னுடைய ஆசை என்னவோ நான் அதை நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகன்யா இருந்துட்டு, அது வந்துண்ணே அரசி என் கூட வந்து படம் பார்க்கணும், நாங்கள் 2 பேரும் படத்துக்கு போயிட்டு வந்துடுறோம், கூடவே பழனி மாமாவும் தான் வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம பழனி இருந்துட்டு வாயை பொழக்கிறாங்க. இவ எப்போ நம்மக்கிட்ட படத்துக்கு போகலாம், அதுவும் அரசியோட சொல்லவே இல்லையே இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க. அது இல்லைம்மா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுங்களேன், எதுக்கு அரசி, அவள் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே அவளும் என் குழந்த மாதிரி தான், கண்டிப்பாக நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவேண்ணே, ப்ளீஸ்ண்ணே அதுக்கு மட்டும் சம்மதம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, கோமதி என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கோமதியுமே, அரசி என்னடி இது, படத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஆமாம்மா நானும் போயிட்டு பார்த்துட்டு வரனே, படத்துக்கே போனதில்லை நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ரசி இதெல்லாம் புது பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்க, சும்மா தான் நீ இது கூட ஏதாச்சும் புது பழக்கம் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. எங்கள் சுகன்யா இருந்துட்டு, அண்ணே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் அரசியை கூட கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியனுமே, சரிப்பா கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அரசிக்கிட்ட, என்ன அரசி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா சுகன்யாத்தை தான் என்னை கூப்பிட்டாங்க, சரி எப்படி வரமாட்டேன்னு சொல்கிறதுன்றதுக்காக வரேன்னு சொல்லிட்டேன், இதில் என்னம்மா இதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே நம்ம குமார் வந்து கிளம்பி தேட்டருக்கு போயிடுறாரு முன்னாடியே. அதுக்கப்புறம் சுகன்யா வந்து பழனியை சீக்கிரமாக ரெடி ஆகுங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அரசி நம்ம சுகன்யா பழனி 3 பேருமே ரெடியாகி கிளம்புறாங்க. கோமதி கிட்டே போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு அரசிக்கு சொல்கிறாங்க, அரசி பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் போகிறாங்க. அங்கே வந்து இங்கே நம்ம சுகன்யா வந்து போகிற வழியிலே பழனியை வந்து ஏதோ ஒரு வேலையை சொல்லி ஒரு வழியை சமாளித்து பழனியை வந்து வேறு எங்கேயோ அனுப்பி விட்டுறாங்க. இங்கே சுகன்யாவும் அரசி மட்டும் தேட்டருக்கு போகிறாங்க. தேட்டருக்கு வெளியே இங்கே நம்ம குமார் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, சரி நீங்கள் 2 பேரும் போயிட்டு படம் பாருங்கள், அது வரைக்கும் நான் இங்கே வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் அரசி இருந்துட்டு, அத்தை நீங்களும் வாங்க அத்தை, நாங்கள் 2 பேருக்கு மட்டும் தனியாக போய் என்ன பண்ணுறது, வாங்க நீங்களும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு, நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸு, நீங்கள் 2 பேரும் போயிட்டு பாருங்கள், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம செந்தில் வந்து நிறைய பொருளெல்லாம் இந்த தேட்டர் ஓனருக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வராங்க. இன்னொரு சைடு இங்கே குமாரும் அரசியும் தேட்டரில் படம் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்ததில்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க தேட்டருக்கு வெளியே. இங்கே சுகன்யாவும் கூடவே இருக்காங்க, ஆனால் பழனி இருக்கிறதுல. இதை வந்து செந்தில் கவனிக்கிறாரு டெலிவரி கொடுக்க போகும்போது. ஆமாம் இந்த குமார் கூட அரசி எப்படி
ஐயோ! என்ன நடக்குதுங்க? அப்படின்னு சொல்லிட்டு எங்க செந்திலுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம எதிர்த்த வீட்டுக்காரவன் சண்டையும் சச்சரவுமா தான் எப்பவும் இருப்போம் நம்ம. இப்ப இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க? இங்க சுகன்யா அத்தையும் இருக்காங்க. ஆனா, பழனி சித்தப்பாவ காணோமே! அப்படின்னு சொல்லிட்டு எங்க செந்தில் வந்து பயங்கரமா யோசிக்க, இங்க உடனே வண்டிய நிறுத்தி போயிட்டு இங்க அரசி என்ன இது? இந்த குமார் பொறுக்கி கூடலாம் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எங்கள் அரசிக்கு அப்படியே பகீர்னு ஆகுது. ஐயோ அண்ணன் பார்த்துருச்சு, எல்லாம் போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு அது வந்துங்க, அது வந்து நானும் அரசியும் தான் படம் பார்க்கலான்னு வந்தோம். பழனி மாமாவும் வந்திருந்தார். அவர் ஏதோ வேலையாக இருக்குன்னு போயிட்டாரு. நானும் அரசியும் படம் பார்க்கலான்னு வந்துக்கிட்டு இருக்கப்ப குமார் வந்து என்கிட்ட கேட்டான், சித்தி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் அக்கா வீட்டு பையன் எப்படி வேண்டான்னு சொல்கிறது தான் கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மழுப்புறாங்க. இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு அதுக்கு நீங்கள் அவங்க தனியாக போய் பார்த்துக்கிட்டு போகிறப்பமே அரசி, நான் வந்து பார்த்தப்ப நீயும் குமாரும் ரொம்பவே க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்களே, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு வந்தீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 குடும்பத்துக்கும் ஆகாது, நீ எப்படி அவங்ககிட்டலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து கேள்வி மேலே கேள்வி எழுப்புறாங்க. இங்கே அரசி இருந்துட்டு திக்கி தடுமாறுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே நம்ம செந்தில் வந்து அந்த டெலிவரிக்கு வந்ததை கூட டெலிவரி பண்ணாமல் நம்ம அரசியை மட்டும் வண்டியில் உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே பாண்டியனையும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த குமாரும் அரசியும் 2 பேரும் ரொம்பவே க்ளோஸாக நெருக்கமாக நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் கவனித்தேன். ஆனால் சுகன்யா அத்தைக்கிட்ட கேட்டால் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கட்டுக்கதை விடுறாங்கப்பா, இது என்னமோ எனக்கு சரின்னு படலை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னதும் எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு என்னடா சொல்கிற, அந்த குமார் பொறுக்கி பையன் கூடியா இவ பேசிக்கிட்டு இருந்தா, எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. அடிக்கடிக்கு இவன் நடவடிக்கையே சரியில்லை, அடிக்கடிக்கு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா, ஒருவேளை அந்த குமார் பையனை லவ் பண்ணுவாலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கிஸ் பண்ணுறாங்க. உடனே மீனாவுமே சொல்கிறாங்க, ஆமாத்த அடிக்கடிக்கு சுகன்யா சித்தியும் இந்த அரசியும் 2 பேரும் எப்போவுமே க்ளோஸிங்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் போனேன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் அத்தை, ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே குமார் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம சுகன்யா மட்டும் வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரமா தங்கச்சி, நீயும் பழனியும் அரசியும் தானே படம் பார்க்கறதுக்கு போனீங்க, பழனி அங்கே காணோம், நீயும் அரசி குமார் 3 பேர் மட்டும் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குமார் பையலெல்லாம் எங்களுக்கு ஆகவே ஆகாது. இவங்க 2 பேரும் க்ளோஸாக பேச விட்டுட்டு நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போவே இந்த பிள்ளைய நான் உன் கூட படத்துக்கு அனுப்ப வேண்டான்னு தான் நினச்சேன். ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு அது வந்து குமார் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து அவங்க வாயை கொடுத்து அவங்களே மாட்டிக்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு அரசியும் குமாரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே சொல்ல, இங்கே பாண்டியன் இருந்துட்டு, அரசி என்ன இதெல்லாம், இங்கே பார் சுகன்யா, இந்த வேலை எல்லாமே உன்னோடுன்னு தான் நினைக்கிறேன், நீ என்ன அடங்காப்பிடாரியா? அப்படியே அந்த அரசி வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாலுமே நீ தான் கண்டிச்சிருக்கணும். அவள் தெரியாத பொண்ணு, சின்ன பொண்ணு, நீ அவங்க 2 பேருக்கும் உடந்தையாக இருந்திருக்கியா? இங்கே பாரு, கொன்னே போடுவேன், இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் வச்சுக்காத, உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி வளர்க்கலையா ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க பாண்டியன்.